ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெவி மாலினிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கும் ஒரு ஸ்லோகம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்லோகம்னா, வனதுர்காவோட ஸ்லோகம். ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்லோகம் இது. இது என்னென்னா, சில பேர் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எல்லோரும் நல்லா இருக்காங்களே, நான் மட்டும்தான் இப்படி இருக்கே கஷ்டமாக, எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது, நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது, நான் எல்லாமே நல்லது தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு நடக்கிறது மட்டும் எதுவுமே அதிர்ஷ்டமாக நடக்க மாட்டேங்கிறது, ரொம்ப கஷ்டப்படுறேன், வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒன்றுமே எனக்கு புலப்படலை, இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு ஃபுல் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸில் இருக்கிற வாழலாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருந்தனா, அதாவது டெய்லி தியானம் பண்ணிகிட்டே இருந்தால் அவளுக்கு அந்த அதிர்ஷ்டம் எல்லாமே கூடி வரும். இப்போ எப்பயுமே நெகட்டிவாக நினச்சிட்டே இருக்கவாளுக்கு நெகட்டிவே தான் நடக்கும். நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவாக நினைக்கணும். அது நெகட்டிவாக நடந்தால் கூட அந்த நெகட்டிவ்ன்ற இதுக்கே நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது. பாசிட்டிவே தான் நம்ம நினச்சிட்டு இருக்கணும். நம்மளுக்கு நடந்துடுத்து அப்படின்னு நினச்சிட்டுருணும். நடந்துடுத்து அப்படின்னு ஆணித்தனமாக நம்ம நினச்சிண்டா கண்டிப்பாக அது நடக்க தான் செய்யும். எப்பயுமே நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை, என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் நம்ம ஆகும். பாதையே இல்லைனா கூட அந்த பாதையை நம்ம அந்த பாதையை உருவாக்கணுன்னா அதில் நீங்கள் கல்லோ மேடோ பாறையோ அதில் நீங்கள் நடந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பாதையாக மாறிடும். சரிங்களா? இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலாம். இப்போ என்னென்னா, நம்ம இந்த ஸ்லோகத்தை சுவாமி முன்னாடி உட்காந்துட்டோம் சொல்லலாம், இல்லை நித்தியம் ஒரு 3 times தியானமும் பண்ணலாம், இல்லை உங்களால் முடிஞ்சதுன்னா 11 times தியானம் பண்ணுங்கோ. இந்த அதிர்ஷ்டமின்மை, அப்புறமா இந்த நெகட்டிவ் தாட்ஸு, அதுக்கப்புறமா படபடப்பு, இது எல்லாமே குறைஞ்சி வாழ்க்கையில் வெற்றி 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 தான், எல்லாமே வெற்றி தான். இதுக்கு மேலே உங்களுக்கு நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நீங்களே அனுபவித்து பாருங்கோ. ஒரு டெய்லி நீங்கள், அதாவது இன்றைக்கி சொல்லிட்டு நாளைக்கு நடக்கலையே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. டெய்லி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு 11 times நீங்கள் விடாமல் சொல்லிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயம்தான், எப்பயுமே ஜெயம்தான். இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்த்துடலாமா நம்ம? இது வனதுர்காவோட ஸ்லோகம். நான் இப்போ அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். ஸ்லோகம் என்னென்னா, ஓம் ஹ்ரீம் தும் ஹ்ரீம் தும் உத்திஷ்ட புருஷி கிம் ஸ்வபஷி பயமே சமுபஸ்திதம் எதி சக்கியம் வா தன்மே பகவதி சமயஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் தும் உத்திஷ்ட புருஷி கிம் ஸ்வபஷி பயமே சமுபஸ்திதம் எதி சக்கியம் வா தன்மே பகவதி சமயஸ்வாஹா. தும் ஹ்ரீம் ஓம். ஓம் ஹ்ரீம் தும் உத்திஷ்ட புருஷி கிம் ஸ்வபஷி பயமே சமுபஸ்திதம் எதி சக்கியம் வா தன்மே பகவதி சமயஸ்வாஹா. இதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 3 times சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஒரு டைரியில் குறித்து வச்சுட்டோ டெய்லி 11 times 108 times கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு சக்தி இந்த வனதுர்காவுக்கு. டிப்ரெஷன் இருக்கவா சொல்லிகிட்டே இருக்கலாம், வெற்றி தான் உங்களுக்கு, இனிமேட்டு ஜெயம்தான். நீங்கள் நான் என் சேனலில் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் இது பண்ணாதீங்கோ. பட் இது நிஜமான உண்மை. நான் சொல்லி பார்த்துட்டு நான் அவ்வளோ டிப்ரெஷன்ஸில் இருந்தேன். என்னோடய வாழ்க்கையில் நடந்ததை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நம்பிக்கையாக சொல்லுங்கோ, நீங்களும் எப்பயுமே வின் பண்ணிகிட்டே இருப்பேள். சரிங்களா? இந்த சேனலை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு நம்ம சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.